யோகி பாபு சார் வந்து அத ஒரு நபர்கிட்ட பத்திரிகையாளர்கிட்ட வந்து சொன்னதா, அதாவது அஜித் சார் வந்து என்ன தொட்டு நடிக்கக்கூடாதுன்னு சொன்னதா அந்த சேனல்ல சொன்னாங்க. அவர் வந்து யோகி பாபு சார் அத மறுத்துருக்காரு. நீங்க வந்து அவர் கூட ரொம்ப க்ளோஸா இருந்திருக்கீங்க. 2 படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவர வச்சு உங்கள வச்சு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்து அது வைரல் ஆனுச்சு. ஸோ உங்களுடைய அனுபவம் அஜித் சார் அப்படிப்பட்டவர் தானே? இது அவர் பேருக்கு களங்கம் விளைவிக்கிற மாரியே இருக்குங்களே. இல்ல அந்த அளவுக்குலாம் அஜித் சார் இருக்க வாய்ப்பே கிடையாது. என்ன ஐயோ தொடுறது ஒரு தீட்டுங்கிற மாதிரி பார்க்கக்கூடிய ஆள்லாம் கிடையாது. எப்படி அது உண்மையாவே சொன்னாரா என்னன்னு எனக்கு தெரியலையே. யோகி பாபு சார் மறுத்திருக்காரு. நான் அந்த மாதிரி சொல்லவே கிடையாது. அது மறுப்பு அவரே சொல்லிட்டாரு. ஆனா இவங்க வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அஜித் சாரும் அப்படி சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஆக்டர் கண்டிப்பா எல்லாரையும் தொட்டு நடிக்கணும், எல்லாரும் கூடயும் பழகணும். அப்படிங்கிறப்ப அஜித் சார் பண்ண வாய்ப்பே கிடையாது. ஓகே. எனக்கு தெரிஞ்சு மறுமலர்ச்சி தான் உங்களுடைய முதல் படம், கரெக்ட்டுங்களா? மறுமலர்ச்சி. அப்புறம் நிறைய படங்க அதுக்கு முன்னாடி மகாநதியெல்லாம் ஷூட்டிங் பண்ணி எனக்கு டைலாக்னு பேசின படம் வந்து மறுமலர்ச்சிங்கிற படம் தான். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக பண்ணி அது வெண்ணிலா கபடி குழு தான் எனக்கு ஒரு பெரிய பிரேக் அமைஞ்ச ஒரு படம். ஓகே. இப்போ நீங்கள் வந்து கதைகள் வந்து ரொம்ப செலக்டிவாக தேர்ந்தெடுத்து நடிக்கிறீங்களா? ஏன்னா நிறைய படங்கள்ல உங்களை பார்க்க முடியாத மாதிரி ஒரு காட்சி அமைப்பு இருக்கு. பட் ஆனால் உங்களோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தா நிறைய படங்கள் நடிச்சிருக்கீங்க. அது எதனால் அந்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு? தேர்ந்தெடுத்து நம்ம பண்ணுறோன்னு நம்ம சொல்ல முடியாது. என்னென்னா ஒரு கதையை நம்பி தான் நம்ம போவோம். ஒரு கதை வந்து நல்லா நம்பி போவோம். கதை நல்லா சொல்லுவாங்க. அங்கே எடுக்கும்போது கரெக்டாக எடுக்க முடியாமல் போயிடலாம். சின்ன பட்ஜெட் பிரச்சனையாக இருக்கலாம். அப்படிங்கிறப்ப நம்புற கதை தோற்றும் போகலாம். இது ஒன்றுமே பண்ண முடியாது. சில படங்கள் எந்த நம்பிக்கையும் எல்லாம் போகும். அது மேக்கிங் ஸ்டைலு அது மாற்றி கொண்டு வந்து ஒரு படமாக பார்க்கும்போது பெரிய படமாக வந்து நின்றோம். இதில் வந்து அமைகிறதுன்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம கையில் இல்லை. நம்ம கையில் இல்லை. ஒரு டைரக்டர், அந்த டீம், ஒரு படம் நல்லா அமையினா அந்த டீமே நல்லா அமைஞ்சிடும். அந்த மாதிரி தான். கொஞ்சம் கொலாப்ஸ் ஆச்சுன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும். இது ஒரு கூட்டு முயற்சி சினிமாங்கிறது. அது கரெக்டாக எல்லாருமே வேலை பார்த்தோம்னா கண்டிப்பாக வெற்றி தான். ஓகே. பொதுவாக இந்த ஆரம்ப காலகட்டத்திலே வந்து விருதுகள் வாங்கினா அது ஒரு நெகட்டிவாகவும் பார்க்கப்படும். உதாரணத்துக்கு பாஷா படம் கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் தேவா சாருக்கு வந்து 1 வருஷத்துக்கு வேலையே வரலையாம். என்னன்னா அவருக்கு பிஸியாக இருப்பார், நிறைய சம்பளம் வாங்குவார்னு சொல்லிட்டு யாருமே படம் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வாய்ப்புகள் வந்ததாக சொல்லுவாங்க. இப்போ பாபி சிம்மா அவர்கள் கூட தேசிய விருது கொடுத்தப்ப இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வந்துச்சு. ஸோ தேசிய விருது கிடைச்சது வந்து நீங்கள் ப்ளஸ்ஸாக பார்க்குறீங்களா, மைனஸாக பார்க்குறீங்களா? ப்ளஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் ஒரு அடையாளம் தானே நமக்கு. கண்டிப்பாக. இப்போ வந்து இன்னைக்கு காமெடினா இருந்துட்டு போயிட்டோம்னா அதோட போயிடும். ஒரு நடிகனா மட்டும் இருந்துட்டு போகிறோம்னாலும் அது ஒரு பேர் இருக்குது. எல்லாத்துலேயும் ஒரு பேர் இருக்குது. பட் வந்து நேஷ்னல் அவார்டு வாங்கியிருக்காங்கங்கிறப்ப அது ஒரு இந்த ஸ்டேட்டுன்னு இல்லை, நம்ம எந்த ஸ்டேட்டுக்கு போனாலும் நம்மளை தெரியலன்னா கூட நம்ம பேரை சொல்லும்போது ஒரு நேஷ்னல் அவார்டு வாங்கின ஒரு நடிகர் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கவனிப்பு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உண்மையாகவே அது பெருமையாக கூட நான் சொல்லிக்குவேன், தப்பு கிடையாது. அது ஒரு பெருமை இருக்க தான் செய்யுது. இப்போ எதுக்காக எல்லா ஆர்டிஸ்ட்டும் நேஷ்னல் அவார்டு வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க சொல்லுங்கள்? அந்த பேர் அதுக்கு தான். புகழ்ங்கிறது சினிமாவில் எந்த கேரக்டர் நம்ம பண்ணி நம்ம புகழ் அடைஞ்சிக்கலாம். இப்போ வெண்ணிலா கபடி குழுவை விட எனக்கு சிறப்பான ஒரு படம் நம்ம எந்த படமே எனக்கு தோணலை. அழகசாமி கூறங்கிறது எனக்கு பெரிய படம் தான். ஆனால் வெண்ணிலா கபடி குழு எனக்கு வந்து ஒரு காமெடியனா நான் ஜெயிச்ச ஒரு பெரிய திருப்தி இருந்தது. நான் திரும்ப ஒரு பெரிய காமெடியனாக தான் போவேன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் பார்த்தா டைரக்ட் கேரக்டராக ஆகிடுச்சு, ஹீரோவாகிடும். எல்லா கேரக்டரும் பண்ணுற அளவுக்கு கொண்டு வரதில்ல. இது நம்ம கையில் இல்லைன்னு தான் சொல்லுவோம். ஆனால் சினிமாக்குள்ளே இருக்கிறது மட்டும் இறைவன் நம்ம கூட வச்சிருக்காருன்னு தான் சொல்லுவோம். சந்தோஷம். ஓகே. சில பேர் வந்து சார் நீங்கள் தேசிய விருது தான் வாங்கியிருக்கீங்க, எப்படி சார் உங்களை அப்ரோச் பண்ணுறது இந்த ரோலுக்கு, அந்த மாதிரி ஏதாவது தடங்கள் இருந்திருக்காங்க? அது நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் அப்படியெல்லாம் யாரும் தயங்காதீங்க, தைரியமாக வாங்க, பேசி தீர்த்துக்கலாம். இதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டேன். அப்படியா? அதெல்லாம் தயங்கின அவசியம் கிடையாது. நம்ம கேரக்டர் பண்ணால் சம்பளம் மொத்தம் வந்தால் கண்டிப்பாக நம்ம பண்ணணும். சரிங்க சார். ஏன்னா எங்கள் தொழில் அதானே, சினிமா நடிக்கிறது தானே. சில கேரக்டர் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்தால் பண்ண முடியாது. என்னென்ன சில கேரக்டர் ஐயோ பண்ணால் பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல. இப்போ சிங்கமொழி என்ன கேரக்டர் நீங்கள் சொல்ல போனால் அது ஒரு மேலே ஒரு அன்னீசியாக தான் ஒரு வெறுப்பு கோபம் வரும். கண்டிப்பாக வெந்து தெரிந்தது காலில் எனக்கு வந்தது. அதே மாதிரி ஒரு விஷயம் சுந்தரபாண்டியிலும் வந்தது. ஆனால் சுந்தரபாண்டியில் காமெடி கலந்துருக்கும். ஆமாம் ஆமாம், இப்படி மாறி இருக்கும். ஆனால் என்னென்னா அந்த கேரக்டர் பண்ணுவோம், அந்த கேரக்டராக கொஞ்ச நாள் நம்மளை பார்ப்பாங்க. அது ஒரு இது இருக்குது. ரொம்ப மோசமான கேரக்டர் பண்ணும்போது கொஞ்சம் யோசிச்சு தான் எல்லாருமே பண்ணுவோம். இப்போ சாயாவனம்னு நான் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்தில் அந்த கேரக்டர் சொல்லும்போது எனக்கு பண்ணுறதுக்கு தயக்கமாக இருந்தது. ஏன்னா அந்த கேரக்டர் வந்து பண்ணணுமா வேணாமா அப்படின்னு தோண ஆரம்பிச்சுது. சரி நம்ம நடிகன் தானே, நடிப்போம், அந்த எண்ணம் வந்தது. அதுக்கப்புறம் சரி பண்ணுவோம். ஏன்னா நல்ல ரோல், ஒரு அந்த கேரக்டரு ஒரு வித்தியாசமான ரோல். ஆனால் வந்து அந்த கேரக்டர் அது பண்ணக்கூடாது, ஆனால் பண்ணுறான் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. அது ஒரு நடிகனாக நம்ம பார்க்கும்போது ஒத்துக்கிறோம். ஒரு மனுஷனாக பார்க்கும்போது ஐயோ பண்ணியிருக்க வேணாம்ல அப்படின்னு தோணும். சிங்கமொழி என்னட்டா உண்மையாக போய் கேட்டிருந்தோன்னா இப்போ ஏன்டா இந்த கேரக்டர் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக ரியல் லைஃப்ல கூட அவர் ரியல் லைஃப்ல அப்படி இருக்க மாட்டார். பிள்ளைங்களை கொஞ்சம் ரியல் லைஃப்ல அவர்லாம் வந்து தங்கமான ஆள். ஒரு நம்பியார் நம்ம பற்றி பேசுவோம். நம்பியார் பயங்கரமான ஆள். ஆனால் அவர்
ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா அவர் ஒய்ஃப் சமைக்கிறத தவிர வெளியில் எங்கேயுமே சாப்பிட மாட்டார். அவர் மாதிரி ஒரு நல்லவரே நல்லவரே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆள். அதாவது சினிமாங்கிற ஒரு நடிகர்கள் தானே தவிர அது தனித்துவமான கேரக்டரை பிரதிபலிக்கிறது கிடையாது. ஒவ்வொரு நடிகன்ட்டையும் ஒவ்வொரு மிருகமும் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே ஓகே. இப்போ சுசீந்திரன் சார் டைரக்ஷனில் ஒரு லைஃப் டைம் ரோலில் நடிச்சிருக்கீங்க. அவர் தொடர்ச்சியாக நிறைய படங்கள் இயக்கிட்டு வராரு, தயாரிக்கவும் செய்கிறாரு. அவருடைய படங்கள்ல ஏன் பார்க்க முடியல? ஒருவேளை நல்ல கதாபாத்திரம் கொடுக்கணும்னு அவர் வெயிட் பண்ணுறாருங்களா? இப்போ கூட மார்கழி திங்கள் நான் பண்ணியிருந்தேன். ஓகே, பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு கதைக்கு தேவைப்படும் போது தான். இப்போ வந்து நம்ம நினைக்கிறது இப்போ அஜித் சார் படத்தில் நீங்கள் ஏன் பண்ணலாமீங்க, விஜய் சார் படத்தில் நீங்கள் ஏன் பண்ணலாம்பாங்க. அது கிடையவே கிடையாது. ஒரு கதை என்ன கேட்குது, ஒரு கதை பண்ணியிருக்காங்க, இந்த கேரக்டருக்கு அப்புக்குடி போட்டால் சரியாக இருக்குமா அப்படின்னா மட்டும் தான் கூப்பிடுவாங்க. எல்லா படத்துலையும் கூப்பிடணும்னா நான் தயாரிப்பாளராக தான் இருக்கணும். நானே எல்லாம் அவரே தயாரிப்பாளராக இருந்து அப்புக்குட்டிக்காவே படம் எடுக்கணும். கேரக்டர் இருக்கும்போது கண்டிப்பாக சுசீந்திரன் கூப்பிடுவார். நான் பண்ண எல்லா டைரக்டருமே கூப்பிடுவாங்க. சிவா சார் கூட 2 படம் பண்ணேன். இப்படி ஒரு டேரக்டர் கூட நான் ஒரு சில டேரக்டர் கூட 3 படம் 4 படம்லாம் பண்ணியிருக்கேன். அதனால வந்து அந்த கேரக்டர் செட் ஆச்சுன்னா கண்டிப்பாக எல்லாரும் கூப்பிடுவாங்க. ஓகே. இப்போ இந்த தேசிய விருதுங்கிற ரெகக்னிஷனை வச்சு பிற மொழிகளில் நடிக்கிற வாய்ப்புகள் ஏதாவது? மலையாளம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ தெலுங்கு படம் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மலையாளத்தில் ரொம்ப ரெஸ்பான்ஸ். என்னன்னா ஒரு நேஷனல் அவார்டு வாங்கியிருக்கப்ப அவங்க வந்து ரெஸ்பான்ஸ் தராங்க. நமக்கு தான் பயமாக இருக்குது, ஏதாவது சொதப்பிட்டோன்னா டேக் வாங்கிட்டோன்னா என்னடா ஆகிறது அப்படிங்கிறது. முடிஞ்சளவு அது ஒரு தைரியத்தை கொடுக்குதுன்னு தான் சொல்லுவேன். நேஷனல் அவார்டுங்கிறது ஓகே நம்ம பண்ணலாம், சின்ன சின்ன ரியாக்ஷன் கூட நம்மளால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை கொடுத்தது. இல்லைன்னா அந்த அளவுக்கு நடிச்சிருப்பேன்னு தெரியல. அது சுசீந்திரன் மெயின் காரணம். சப்போஸ் அது அந்த கேரக்டர் வந்து நம்மளால் மைண்டில் ஏற்ற முடியாத சூழ்நிலை வந்து பண்ண முடியும், லேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், அன்னைக்கு மாட்டிட்டு முடிக்கிறதே பெரிய முயற்சி தான். வழிதான். என்னப்பா இவரே சொதப்புறாரு அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். ஆமாம், அது உண்மை. எல்லா நடிகனுமே அது இருக்கும். நம்ம நாட்டில் நம்ம மட்டுமே வாங்கியிருக்கோம். சிவாஜி சாரை விடவா, கமல் சாரை விடவா? கண்டிப்பாக. ஆனால் எனக்கு இந்த டைமில் எல்லாருமே எனக்கு வாழ்த்து போட்டுக்கிட்டு இருக்குது. காமெடி நடிகரை சொல்லப்போனால் அவங்க சொன்ன மாதிரி ஹீரோவாக காமெடி நடிகனாக நடித்து நேஷனல் அவார்டு வாங்கினேன். நான் தான் ஃபஸ்ட்டுன்னு சொல்லணும். மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி வந்து மீடியாவில் உள்ளவங்க எல்லாருமே அதை வந்து பெருசாக பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இப்போ நிறைய படங்களில் லீட் ரோலில் பண்ணிட்டு இருக்காங்கிறீங்க. எல்லாமே நகைச்சுவையா இல்லை வந்து பலதரப்பட்ட? இப்போ 3 படம் எல்லாம் கேரக்டராக பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து நகைச்சுவை கலந்து ஒரு கேரக்டர் தான் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். படம் ஃபுல்லாக மக்களை சிரிக்க வைக்கணும்னு ஒரு ஆசை. ஏன்னா காமெடினா பண்ணிட்டு திரும்ப அந்த காமெடி போதை கம்மியாகலை, அது பண்ணணும்னு ரொம்ப ஆசை இருக்குது. ஓகே. இப்போ உங்கள் காலகட்டத்தில் உங்கள் கூடவே வந்திருப்பாங்களே, எனக்கு தெரிஞ்சு சூரி சார் கூட மறுமலர்ச்சி படத்தில் தான் அவர் ஆரம்பிச்சாருன்னு நினைக்கிறேன், இஃப் ஐம் நாட் ராங். அந்த மாதிரி உங்கள் கூட வந்த நடிகர்கள் இப்போ யார் பெரிய லெவலில் இருக்காங்க? சூரி இருக்காரு. ஓகே. அப்புறம் இப்போ யோகி பாபு அந்த டைமில் வந்தவர் தான். உங்கள் எங்கள் காலத்துக்கு அப்புறம் தான் வந்தார். ஆமாம். ஆனால் அந்த நம்ம பார்த்து வந்த ஆளுங்க தானே. சூரி இவர் வையாபுரியெல்லாம் நாங்கள் வரும்போது சீனியர் இல்லைங்களா? எங்களுக்கு முன்னாடி வந்தவர். சீனியர். அவர் வந்து ஒரு ரவுண்ட் அடிச்சார். இப்படி எல்லாருமே ஒரு ஆர்டிஸ்ட்டு ஏன்னா நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறதுனால நிறைய ஆர்டிஸ்ட் நம்ம பார்த்துருக்கோம் அந்த வகையில். சார், இப்போ முன்னாடிலாம் சினிமாவில் நடிக்க வருதுன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான். இப்போ நீங்களே வந்து 90களில் இறுதி பிற்பாடில் வந்துட்டு இப்போ தான் அதுக்கான ரெகக்னிஷன், ஒரு 2005க்கு அப்புறம் தான் ரெகக்னிஷன் கிடைக்குது. பட் இப்போலாம் வந்து ஈஸியாக சோஷியல் நெட்வொர்க்கிங் சைட்ஸ் மூலமாகவே வாய்ப்புகள் கிடைக்குது. ஸோ ஒரு நடிகராக வந்து புதுசாக நடிக்க வரவங்களுக்கு என்ன அட்வைஸ் கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நல்ல விஷயம். சோஷியல் நெட்வொர்க் மூலமாக கிடைக்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆனால் அப்படி வந்தாலும் கூட நீங்கள் சினிமாவில் நடிக்கிறதுக்கு கண்டிப்பாக கற்றுக்கிட்டு வரணும். கற்றுக்காமல் வந்தீங்கன்னா ஒரு இப்போ டைலாக் எப்படி மைண்டில் ஏற்றுறது, திரும்ப அதை நீங்கள் லைவாக எப்படி கொண்டு வர்றது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு வந்தால் அவங்களுக்கு வந்து திரும்ப அந்த அவங்கள வந்து நிப்பாட்டிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லைன்னு வச்சிங்களேன், ஒரு படம் நல்லா பேசுவோம், லேட் ஆகிட்டே இருக்கும். சினிமாங்கிறது வந்து அங்கே நம்ம வீட்டில் இருந்து செல்ஃபோன் முன்னாடி பண்ணுறது கிடையாது. இங்கே வந்து ப்ராப்பராக பண்ணி அதுக்கான டைலாக்கு அந்த கேரக்டராக மாறி நடிக்கணுங்கிறப்ப கண்டிப்பாக வந்து நடிப்பு பயிற்சி கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி டான்ஸ் கற்றுக்கிறது. இப்போ ஹீரோவாக நடிக்க போகிறனாலும் சரி, இப்போ எந்த கேரக்டர் பண்ணாலும் காமெடி பண்ணுறனாலும் சரி, இப்போ டான்ஸ் ஆட வேண்டிய சூழ்நிலை இருக்குது. டான்ஸ் கற்றுக்கணும். இப்போ எல்லா ஆர்டிஸ்ட்டும் ஃபைட் பண்ண வேண்டியிருக்கு. அப்போ அதையும் கற்றுக்கணும். எல்லாமே கற்றுக்கிட்டு வர்றது தான் பெஸ்ட்டு. எனக்குலாம் இப்போ வந்து ஃபைட் பண்ணும்போது இன்றைக்கே பயம், எப்போ வேணாலும் பயம் வரும். ஏன்னா வந்து ஃபைட் கற்றுக்கல, நாங்கள் ஸ்பாட்டில் பார்த்து தான் கற்றுக்கிட்டோம். அப்படியே அதை வச்சு தான் நாங்கள் ஃபைட் பண்ணிகிட்டு இருக்கோம். டான்ஸ் ஆடணும் நான் ஃபஸ்ட் நாளில் இல்லை, சாங் வருதுனாலே பயந்துருவேன் நான். ஏன்னா ஆட வராது. ஓரளவு மாஸ்டர் நமக்கு தகுந்த மாதிரி ஆட்டத்தை சொல்லி கொடுத்து தான் நம்ம ஆடுறோம். இதெல்லாம் கற்றுக்கிட்டு வரும்போது இன்னும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். எல்லாமே கற்றுக்கிட்டு பண்ணுறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கு செலவு பண்ணி ஒருத்தன் படம் எடுக்கும்போது நமக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க. நம்ம எல்லாமே கற்றுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சினிமாவில் ஈஸியாக ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்கும். அதுமாதிரி சினிமாவில் வந்தால் இன்னொரு விஷயம் போயிட்டுருக்கு. பரவாயில்ல, தப்பு நடக்குது, கூப்பிடுறாங்க அப்படி இப்படின்ட்டு. அந்த விஷயங்கள் வந்து நான் தவறுன்னு தான் சொல்லுவேன். என்னென்னா இப்போலாம் சேஃபாக தான் எல்லாருமே. ஹீரோயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மா கூட தான் வராங்க, பொண்ணுங்க அவ்வளோ சேஃப், அவ்வளோ இதாக தான் இருக்கிறாங்க. சினிமாவிலையும் யாரும் வந்து யாரையும் வந்து கம்பல்லாம் பண்ணுறது கிடையாது.
அப்படி பண்ணுற எதுவும் கிடையாது. அப்படி பண்ணுறவங்களா இருந்தால் அவங்க தப்பானவங்க, அவங்க கூட நீங்கள் வந்து ஒர்க் பண்ணாதீங்க, தயவு செஞ்சு வெளியே வந்துடுங்க. அந்த டீம் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இவங்க எப்படி பேசுகிறாங்க, அந்த மூமெண்ட்டில் இருக்காங்கன்னா அந்த டீம் கூட ஒர்க் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்டர்வியூ கொடுக்குறதும் உங்களுக்கு தான் கஷ்டம். அதுக்காக சொல்கிறேன். தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. இப்போ சூரி சார், யோகி இவங்களுக்குலாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைச்சிருக்கு. பட் உங்கள மாதிரி பல பேர் வந்து வந்திருப்பாங்க. உதாரணத்துக்கு இந்த காதல் படத்திலேயே ஒருத்தர் வில்லன் மாதிரி நடிச்சு காமிப்பார். ஆமாம், அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. யோகி பாபு சார் வந்து அவரை பார்த்து தான், அவரெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கிட்டு தான் நடிக்க வந்ததா சொல்லியிருப்பார். அந்த மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனால் திடீர்னு இந்த சோஷியல் நெட்வொர்க், திடீர்னு ஒரு யூடியூப்ல ஒரு பிராங்க் பண்றாங்க. அதில் ஃபேமஸ் ஆனவங்களாம் டக்குன்னு வந்து ஷார்ட் பீரியட்ல ஒரு 15-20 படம் நடிச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அவங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? ஜெயிக்க முடியாதவங்களுக்கு. அது கிடைக்கிற வாய்ப்பு தான். நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு, நல்ல வாய்ப்பு கிடைச்சுன்னா அதுலேருந்து டெவலப் ஆகி போயிடும். அந்த வாய்ப்பு சரியாக கிடைக்கலன்னா திரும்ப முயற்சி பண்ணுவோம். அதானே உண்மை. அந்த வாய்ப்பு கிடைச்சவங்க நல்லா பண்ணி அப்படி போயிட்டு இருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். சார், அப்பாங்கிறவர் எல்லாருக்குமே வந்து பிடித்தமான ஒரு கதாபாத்திரம். இப்போ நம்ம சேனல் அப்பா மீடியாக்காக பேட்டி கொடுக்க வந்திருக்கீங்க. உங்களுடைய அப்பாவை நீங்க எப்படிப்பட்ட ஹீரோவா நீங்க பார்த்துருக்கீங்க? எங்கள் அப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அப்பா வந்து பார்க்குறதெல்லாம் நம்மளுதும் பாரு. இப்போ பிளேட்டு போகுதுன்னா, பிளேட்டை பார்க்குறோன்னா இது நம்மளுதான்டா அப்படிம்பாரு. நம்ம இங்கேருந்து மேலேருந்து பார்ப்பேன் எப்படா போவோன்ட்டு. அது நம்மளுது, காரு நம்மளுது தான் அப்படிம்பாரு. எப்படின்னா எதையுமே இல்லைன்னு சொல்ல மாட்டார். ஆனால் நமக்கு வாங்குறதுக்கு வழி இருக்காது, அது வேறு விஷயம். அதில் பிளேட் போடுறதுக்கும் வழி இருக்காது. ஆனால் எப்படின்னா குழந்தை மனசு நோகக்கூடாதுன்ட்டு எல்லாமே நம்மளுதும்பாரு. நானும் அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். நம்மளால் வளர வளர்றதும் தெரிஞ்சது எல்லாம் நம்மளுது இல்லை, எல்லாம் காசு கொடுத்தா தான் வரும் அப்படிங்கிறது. எங்கள் அப்பா அந்த வகையில் எனக்கு மறக்க முடியாது. எல்லாமே நம்மளுது, ஒரு நம்ம மனசு நோகக்கூடாது குழந்தைங்க அப்படின்னு நினச்சாரு. அப்பாங்கிற ஒரு ஸ்தானம் பெரிய விஷயம். அப்பா மீடியாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.